1/2 கிலோ எலும்பில்லாத சிக்கனாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா நான் இப்படி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் கடைகளில் வாங்குறப்பயே பார்த்தீங்கன்னா இது போல் கட் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை வீட்டிலேயே வாங்கிட்டு வந்து கூட நீங்கள் இது போல் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நீளமாக இல்லை, ஒரு அளவுக்கு கொஞ்சம் நீளமாக இருக்க பீஸ் போல் நான் வெட்டி எடுத்திருக்கேன். 1/2 கிலோவுக்கு 1 முட்டை, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன், மைதா 1 ஸ்பூன், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஊற்றிட்டு இதை கலந்து விட்டுறலாம். லைட்டாக கலந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை ஊற வச்சிடலாம். 1/2 மணி நேரத்துக்கு ஊறட்டும், அதுக்கப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறி வந்திருக்கு சிக்கன் கூட. இப்போ நம்ம பொரிச்சிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. ஒவ்வொரு பீஸாக எடுத்து போட்டு பொரிச்சிக்கலாம். மொத்தமாக போட்டிங்கன்னா ஒன்று சேர்ந்துக்கும், அதனால் தனித்தனியாக எடுத்து போட்டு பொரிச்சிக்கலாம். நான் எப்பயுமே சொல்கிறது தான், சிக்கனோ எதுவும் பொரிக்கிறதா இருந்தால் போட்ட உடனே கலந்து விடக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக விட்டு அதுக்கப்புறமா தான் கலந்து விடணும். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கனை கலந்து விட்டு நல்லா பொன்னிறமாக வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்ல கலர் மாதிரி வந்துருச்சு பார்த்திங்களா? இந்த மாதிரி கலர் மாதிரி வரணும். இப்போ எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் எல்லாத்தையுமே பொரித்து எடுத்தாச்சு. சிக்கன் பொரித்த அதே கடாயில் எண்ணெயை மாற்றி வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வச்சிடலாம். அதில் ஒரு 10 போல் பூண்டு பல்லை சின்னதாக வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக வெட்டியிருக்கேன். எதுக்காகனா நம்ம வெங்காயத்தாலெல்லாம் இதில் சேர்ப்போம் இல்லையா, அது வந்து நம்மக்கிட்ட இல்லை. அதனால் ஒரு சின்ன வெங்காயத்தை பொடியாக வெட்டி நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இது வந்து உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இதை வதக்கிட்டு ஒரு குடமிளகாயை இது போல் நல்லா சதுரமாக வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் ஒரே வெங்காயம் அதையும் அது போல் வெட்டியிருக்கேன், 2ஐயும் சேர்த்துட்டு 3 பச்சை மிளகாய் அதவும் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ், அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப், அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். இதெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுறலாம். லைட்டாக கலந்து விட்ட உடனே நம்ம வறுத்தோம் இல்லையா சிக்கன், அதையே இதில் சேர்த்துடலாம். சிக்கனை சேர்த்ததுக்கப்புறம் அதையும் ஒரு கலந்து விட்டு அடுத்த செகண்டேவும் நம்ம என்ன பண்ணோன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கோம், அதையே தண்ணி கொஞ்சம் ஊற்றி கலந்துக்கலாம். கலந்துட்டு அதை இந்த சிக்கனில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. ஒரு 3லேருந்து ஒரு 4 நிமிஷத்துக்கு நல்லா இதை கலந்து விட்டால் அந்த சிக்கனோட சேர்ந்து அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாமே நல்லா கலந்து வரும். உப்பு வந்து உங்களுக்கு பார்த்துட்டு நீங்கள் மேலே தூவுறதுனா கொஞ்சம் உப்பு தூவி நீங்கள் கலந்து விட்டுக்கலாம். உப்பு சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் அதோட விட்டுறலாம். நமக்கு வந்து உப்பு சரியாக இருக்குது அப்படின்றதுனால அடுத்து வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கல. அவ்வளோதான், சூப்பரான ஒரு சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் போனோம்னா அதிகமாக சில்லி சிக்கன் வாங்கி சாப்பிடுவோம், அது வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். நம்ம வீட்லேயும் அதே மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக நல்ல ருசியாகவும் இருக்கும். அதே சமயம் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நம்மளே இவ்வளோ டேஸ்டியாக செஞ்சு சாப்பிட்றோமா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.